இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்ததுன்னா கீழே தம்ஸ் அப் போடுங்க. வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். நான் ரம்யா. ஒரு கம்பெனியோட ஓனருக்கு அவர் கம்பெனியில நடந்த சில தவறுகளால 50 கோடி ரூபாய் நஷ்டம் உண்டாகுது. ரொம்பவும் சோர்ந்து போனவரா அடுத்து என்ன செய்யணும் சிந்திக்க வலு விழுந்து பக்கத்துல இருக்கிற பூங்கால போய் உட்கார்றாரு. அவர் கண்ணு முன்னாடி அவருடைய குடும்பம், தொழிலாளர்களுடைய நிலைமை, கடன் பிரச்சனை எல்லாம் வந்து இன்னும் சோர்ந்து போயிடுறாரு. அப்போ பெரிய மனுஷன் மாதிரி தோற்றம் உள்ள ஒருவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அவர் தொழில 50 கோடி ரூபாய் நஷ்டமான விஷயத்த சொல்றாரு. இதுக்கு அவர் நான் யார் தெரியுமான்னு கேட்டு அந்த ஊர்ல இருக்கிற பிரபல செல்வந்தரோட பேரை சொல்றாரு. சொல்லிட்டு சரி 50 கோடி ரூபாய் இருந்தா உன் பிரச்சனை சரியாயிடுமான்னு கேட்கிறாரு. உடனே முகமலர்ச்சியோட ஆமாம் எல்லாம் சரியாகி விடும்னு சொல்றாரு. அந்த செல்வந்தரும் ஒரு செக் புக்கை எடுத்து அதுல கையெழுத்து போட்டு இது 500 கோடிக்கான செக், நீ கேட்டதை விட 10 மடங்கு அதிகமா கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒரு வருஷத்துல இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்து விடணும். அடுத்த வருஷம் இதே நாள்ல நான் இங்கு உனக்காக காத்திருப்பேன்னு சொல்லிட்டு செக்கை கைகள்ல திணிச்சிட்டு போயிடுறாரு. பிறகு தொழில் அதிபரும் சந்தோஷமா அவருடைய கம்பெனிக்கு திரும்பி போறாரு. அங்க ஆபீஸ் லாக்கர்ல செக்க பத்திரமா வச்சு பூட்டுறாரு. முடிஞ்ச அளவுக்கு அந்த செக்க யூஸ் பண்ணாம சமாளிக்கணும்னு முடிவும் பண்றாரு. அவருடைய உதவியாளரை அழைச்சு தொழிலாளர்களோட ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்ய சொல்றாரு. மீட்டிங்ல நண்பர்களே, நம்ம கம்பெனி 50 கோடி ரூபாய் நஷ்டத்துல இருக்கு. இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டதுன்னு ஆராய்ஞ்சு அதை சரி செய்ய நீங்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தர வேண்டும். நமது நிறுவனம் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும்னு உத்வேகமா பேசி தொழிலாளர்களையும் சிந்திக்க வைக்கிறாரு. வேலைகள் எல்லாம் வேகமா கவனமா நடக்குது, தவறுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது, எல்லா ஊழியர்களையும் மிகச்சரியா ஒத்துழைக்க வைக்கிறாரு. அவருடைய பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை, தூக்கம் எல்லாவற்றிலும் தொழில் பற்றியே இருக்கு. ஒரு வருடம் முடியுது, கணக்குகளை சரி பார்க்கிறாரு. கம்பெனி 550 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருந்தது. அடுத்த நாள் சந்தோஷத்தோட விடிய காலையிலேயே லாக்கர்ல இருந்து அந்த 500 கோடி செக்க எடுத்துட்டு அதே பார்க்குக்கு போறாரு. போன வருஷம் உட்கார்ந்த அதே சிமெண்ட் பெஞ்ச்ல உட்கார்றாரு. காலை நேரம்ங்கிறதுனால கொஞ்சம் பனிமூட்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த செல்வந்தரும் அவரை கைகளால் பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் அந்த பணிக்குள்ள வராங்க. சில வினாடிகள் கழிச்சு பார்த்தா அந்த செல்வந்தரை காணல, அந்த பெண்மணி மட்டும் வராங்க. இவர் பதஷ்டத்தோட ஓடி போய் உங்க கூட வந்த அந்த பெரியவர் எங்கம்மான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண்மணியும் பதஷ்டத்தோட உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டாரான்னு கேட்கிறாங்க. இல்லையம்மா, ஏன் கேட்கிறீங்கன்னு கேட்க அவர் ஒரு மனநலம் சரியில்லாதவர், செக் தருகிறேன்னு சொல்லி இங்க வர்றவங்களுக்கு அவருடைய பழைய செக்க கிழிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் அந்த தொழிலதிபருக்கு பேச்சே வரல, ஸ்தம்பிச்சு நிக்கிறாரு. பிறகு நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியும், அதுவே என்னை காப்பாற்றி இருக்கிறது, இதுதான் நிதர்சனம்னு உணர்றாரு. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, எந்த ஒரு காரியமும் நம்மால் முடியும்னு முதல்ல நாம நம்மள நம்பணும். இந்த உலகத்துல வெற்றியை நோக்கி வாழ்க்கையில முன்னேறும் போது நிறைய விதத்துல சோதனைகள் ஏற்படும். அதுல முக்கியமா சோதனை செய்யறது நம்முடைய மனசுதான். ஒரு தோல்வி நடந்தா மனசு அவ்வளவு சீக்கிரமா அதை மறக்காது. பின்வாங்க தோணும், அல்ல ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்க தோணும். தோல்விதான் வெற்றியின் முதல் படி. தோல்விகளை சந்திக்க சந்திக்க நம்ம ஸ்ட்ராங்கா மாறுவோம். அதுல இருந்து என்ன தவறு செஞ்சோம்னு கத்துக்கணும். அதை எதிர்த்து நின்னு நம்மால் முடியும்னு நினைச்சா வெற்றி நிச்சயம். இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை இன்னும் நிறைய மாறுபட்ட கதைகள்ல சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.